வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயர் சர்வீஸ் தான். சவுண்ட் சர்வீஸ் ஆம்ப்ளிஃபயரு அகுஜா SSB 120 DP மாடல். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பெஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இது ரீவைண்டிங் பண்ணிட்டு வந்தோம். ரீவைண்டிங் பண்ணிவிட்டு காயில் டிரான்ஸ்ஃபார்மர் உட்கார வச்சாச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயோடும் ஷார்ட் ஆகிட்டுருக்கு. இது ஃபியூஸ் போய்ட்டு இருந்தது. செக் பண்ணி பார்த்தா டிரான்ஸ்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இந்த ஃபியூஸ் வந்து இருக்குது. இது முக்கியமாக டிரான்ஸ்ட்லாம் ஃபால்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி கண்ட்ரோல் சரியில்லாமல் இருக்கும், இல்லை சரசரான சவுண்டு வரும். இது ஒரு பேஸ் கண்ட்ரோலில் சுத்தமாக ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வச்சு நம்ம ஆம்பை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கரெக்டாக போகாது. அதுக்கு உண்டான பேஸ் வோல்ட்டு ஃப்ரீக்வன்சி கரெக்டாக போச்சுன்னா தான் டிரான்ஸ்ட் வந்து ஃபால்ட் ஆகாமல் இருக்கும், வால்யூமும் கரெக்டாக இருக்கும். நம்ம அங்கே ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக போகணுன்னா இந்த மாதிரி மாஸ்பெட் ஃபால்ட்டெல்லாம் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோல்லாம் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் மாற்றிட்டு இந்த டிரான்ஸ்ட் எல்லாமே செக் பண்ணி போகணும். இப்போ பார்த்துட்டு நான் ஒர்க்கு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம கண்ட்ரோல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயரு ஃபுல்லாக பெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. இதை தெரிந்து பாருங்கள், ஃபுல்லாக வெடிச்சிச்சு. அதனால் வந்து இந்த ரெக்டிஃபயர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த டிரான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 டிரான்ஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோலும் போய்ட்டு இருந்தது, பேஸ் கண்ட்ரோலும் போய்ட்டு இருந்துச்சு. B100K போட்டிருக்காங்க. இது வந்து இந்த மைக் கண்ட்ரோல், இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ரெக்டிஃபயர்லாம் ஷார்ட்டாக வச்சு தான் காயில் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகிட்டு போயிருக்கு. இந்த டிரான்ஸ்டும் ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. இது ஹெவி லோடு எதனாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. செட் ஆன் பண்ணலாம். ஆம்ப் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சவுண்டும் நல்லா இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5.1 ஆம்ப்ளிஃபயர்லாம் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு தருவோம். நன்றி மக்கள்.